நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சத்தங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 86வது அதிகாரம் 7வது வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே துயரம், துக்கம், வேதனை, உபத்திரவம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் நாம் துயரப்படுகிற நாளில், துக்கமான நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால், மனுஷனிடம் சென்று காரியங்களை முறையிடுகிறோம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல துயரப்படுகிற நாளில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோமோ அதை போல தான் இதயத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். துயரப்படுகிற நாளிலே நம் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் தேடும் போது நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாலே உங்கள் இருளான, துக்கமான, துயரப்படுகிற நாளில் உங்கள் வேதனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீது என்ற அரசன் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், துயரத்தின், துக்கத்தின் மத்தியிலும், நெருக்கமான, இக்கட்டான இழப்பின் மத்தியிலும் கர்த்தரையே தேடி கர்த்தரையை நோக்கி பார்த்ததினால தான் அவருடைய வாழ்க்கை வெற்றியாகவும் சந்தோஷமானதாகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கின்ற பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கிறது? பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினர்கள் நிமித்தமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையினால இருக்கலாம், கோர்ட்டு கேஸ்னால, பலவித அடிமைத்தனத்தினால, வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாததுனால கூட இருக்கலாம். இன்றைக்கு துயரப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? தாவீதை போல அதிகாலை நேரத்துல, மத்தியான வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். நீங்கள் அப்படி தேவனை தேடும் பொழுது, ஏசாயா 63வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கிற பொழுது, துயரப்படுகிற நாளில் ஆவிகள் நிறைந்து அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மீது இறங்கி, அந்த பிரசன்னத்தினால துக்கங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும் கர்த்தர் நீக்கி இருதயத்தில் புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வந்து ஆசீர்வதிப்பார். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் நீங்கள் கேட்கும் போதே நிரப்புவார். அபிஷேகப்படுத்தி உங்கள் துக்கம், துயரம், கவலை எல்லாவற்றையும் நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாளிலும் நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நீர் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில வருகிற துயரங்கள், துக்கங்கள், மனவேதனைகள், நிந்தனைகள், கண்ணீர்கள் நிறைந்த நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை தேட ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பத்திர
பத்திரமாக சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீரே எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்லுங்கப்பா. ஜெபிக்க தடையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவித பொல்லாத தீய சக்திகளையும் அவர்களை விட்டு அகற்றி நல்ல ஜெப வாஞ்சையை கொடுத்து நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும் அவர் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தலும் சுவாமி. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை சந்தியும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. எந்த நோய் நொடியும் வராமல் பத்திரமாக பாதுகாத்தலும் சுவாமி. புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புது புது ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தாழ்த்துகிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.